அரவிந்தாஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என் வீடியோல இப்ப சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்ல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை நிறைய பேர் வச்சிருக்கீங்க. அதை நான் இப்பதான் பார்த்தேன். நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு பெருசா எந்த ஒரு பொறியும் தெரியல. நான் மைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகுது, கேமராலையும் கனெக்ஷன் கரெக்டா தான் இருக்கு. ஸோ எந்த செட்டிங்ஸும் மாத்தல. நான் வால்யூமும் கரெக்டா அதிகமா வச்சுதான் நான் எடிட்டும் பண்றேன். பட் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா என் போன்ல வால்யூம் கரெக்டா தான் எனக்கு கேக்குது. எங்க அப்பாவுடைய போன் நான் யூஸ் பண்ணும்போது அதுல எனக்கு வால்யூம் ரொம்ப லோவா கேக்குது. இப்போ நான் வந்து புது மைக் நான் ட்ரை பண்றேன். இதுல உங்களுக்கு நல்லா கேட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இப்பயும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வேற மைக் ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றேன். சோ இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இன்னைக்கான கண்டென்ட் குள்ள போகும். இன்னைக்கு கண்டென்ட்ல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு பெருசா உள்ள வந்து எந்த விதமான ஃபைட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு சின்ன குழப்பம். ஒருத்தர் வந்து ரொம்ப ஆர்வம் மிகுதியில பண்ண ஒரு விஷயத்தினால அவருக்கு ஏற்பட்ட ஒரு பின்விளைவை தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கே வந்து ரெண்டு மேனேஜர்ஸ் அப்படிங்கிறது மாறுறாங்க. ஒண்ணு லேபர்ஸ்ல இருந்து அருண் அவர்கள் மேனேஜரா ப்ரொமோட் ஆகி வராரு. அதுக்கப்புறமா பவித்ரா அவர்கள் ப்ரொமோட் ஆகி வராங்க. அண்ட் மேனேஜர்ஸ்ல இருந்து விஜய் விஷாலும் முத்துக்குமரனும் டீ ப்ரொமோட் ஆகி அங்க லேபர் செக்ஷனுக்கு போயிருந்தாங்க. விஷால் வந்து என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, இங்க இருந்து என்னால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, மேனேஜரா என்னால பெருசா எதுவும் செய்ய முடியல, மேபி நான் லேபர்ஸ்க்கு போனேன்னா அங்க இருந்து என்னோட இண்டிவிஜுவல் கேம் எதனாச்சும் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போனாரு. ஆனா இது வரைக்கும் ஒரு ஆணியும் பிடுங்கின பாடு இல்ல. ராணவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி ஒவ்வொரு யூனியன் லீடர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து பவித்ரா அவர்களை போட்டாங்க, அதுக்கப்புறமா அன்ஷிதா அவர்களை போட்டாங்க. அன்ஷிதா தான் நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யூனியன் லீடராக இருந்தாங்க. இன்னைக்கு ராணுவ அவர்களை லீடரா போட்டிருக்காங்க. சாரமாரியா வந்து பீட் வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்காப்ல. அதாவது லேபர்ஸா இருக்கிற ராணவ் அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, நான் டாஸ்க்குக்காக தான் ஒரு விஷயத்த பண்றேன், என்னோட இயல்பான கேரக்டர் இது கிடையாது, நான் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பையன், டாஸ்க் இப்படி இருக்கு அதனால நான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாரு அருண் கிட்ட. இந்த டாஸ்க் லேபருக்கும் மேனேஜருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய டாஸ்க் தான். இதுல சண்டை போடுங்கன்னு எங்கேயுமே சொல்லல. சண்டையை நீங்களா தான் போடுறீங்க. நீங்களா போட்டுட்டு அந்த கேரக்டர் மேல அந்த பழிய தூக்கி போடுறீங்க. ஆக்சுவலா இந்த டாஸ்க் நேச்சர் என்ன, இந்த வீட்டை இயக்குறதுக்கு மேனேஜரும் லேபரும் எந்த அளவுக்கு இணைந்து வேலை செய்யறாங்க, அதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் டாஸ்க் நேச்சர். இவங்க சம்பந்தமே இல்லாம சண்டையை கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு எந்த ஆபீஸ்ல எந்த கம்பெனிலும் இப்படி நடக்காது. ஆனா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து என் கேரக்டர் அதனால நான் அந்த மாதிரி பண்ணேன்னு ஒரு பிட்ட போட வேண்டியது. ராணவுக்கு பயம் வருது. ஏன்னா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பார். என்ன வார்த்தை அப்படின்னா, அப்படி அந்த கான்வர்சேஷன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது, இவனுங்கெல்லாம் ஒரு மயிரும் இல்ல சொல்றாரு, இவனுங்கெல்லாம் ஒரு மயிறு சொல்லிட்டு போறானுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, வெளியில தப்பா போயிடக்கூடாது, என் கேரக்டர் இது இல்ல, நான் டாஸ்க்குக்காக தான் பண்றேன், உண்மையாவே என் கேரக்டர் வந்து நான் ரொம்ப இன்னசென்ட், வாயில வரல வச்சா கூட எனக்கு கடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல. இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி மயிறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் ரஞ்சித் இருக்காருல்ல, ரஞ்சித் வந்து இயல்பாவே வந்து நான் ரொம்ப நல்லவன், தங்கமானவன், எனக்கு கடினமா ஒரு வார்த்தை கூட வாயில இருந்து வராதுன்னு ஒரு முகமடியை அணிஞ்சுக்கிட்டு இருக்காரு. டே ஒன்ல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் அதை பயங்கரமா அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, போட்டுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் கூட அதை கலட்டல. எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்தோம் கலட்டல. அப்படி இருந்தும் ரஞ்சித்துடைய உண்மையான முகம் இன்னைக்கு ஒரு இடத்துல நான் பார்த்தேன். சைக்கிள் ஓடிட்டு இருக்காரு. அப்ப வந்து சௌந்தர்யா வந்து என்ன சொல்றாருன்னா, என்னமோ சொன்னாருங்க, இவளெல்லாம் வச்சு தேய்ச்சி விட்டுறணும் என்னமோ சொன்னாரு. தேய்ச்சி விட்டுருன்னா எங்க வச்சு தேய்க்கணும், இல்ல எதை வச்சு தேய்க்கணும், எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா மொட்டையை அப்படிதான் சொல்றாப்புல அவர். இவளெல்லாம் வச்சு தேய்ச்சி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நாக்க வேற கடிக்கிறாரு. சோ இதான் ரஞ்சித்தினுடைய உண்மையான முகம். ஆனா சௌந்தர்யா பத்தி இந்த கமெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. அதே சௌந்தர்யாவுக்கு மூஞ்சுக்கு முன்னாடி செல்லம் தங்கம் அப்படின்றது, போய் முத்தம் கொடுக்கறது, தைரியமா அவன் பொண்ணு மாதிரி நெத்தில முத்தம் கொடுக்கறது என்ன, கட்டி பிடிக்கிறது என்ன, பின்னாடி இந்த மாதிரி ஒரு பேச்சு, இது ரஞ்சித் அவர்கள் பண்றாங்க. இப்படி சரமாரியா நிறைய பேர் வந்து இப்ப வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் வந்து மேனேஜரா இருக்கும்போது அவர் முழுக்க முழுக்க மேனேஜர்ஸ்க்கு சாதகமா பண்ணார். லேபரா போன பிறகு அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சார். அருணுக்கும் முத்துக்கும் சுத்தமா ஆகல. இவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனலா சில பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. சோ இவங்க சம்பந்தம் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. இந்த வாரம் முழுக்க ரெண்டு பேர் மட்டுமே தெரியணும். முத்துக்குமரனுக்கு முத்து வந்து தெரியணும் அப்படிங்கிறது அவருடைய அஜெண்டா. அருணுக்கு அருண் தெரியணும். ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஃபைட்டை கிரியேட் பண்ணணும், அது கேஸா மாறணும், அது வீக்கெண்ட்ல கேட்கப்படணும், நம்ம தான் இந்த வாரம் கண்டென்ட்டா மாறணும்ன்றது அருணுடைய ஒரு அஜெண்டா. ஏன்னா எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டும் இவ்வளவு ஓப்பனா எனக்கு சாட்டர்டே எபிசோடு பார்த்து பயம் இல்ல, எத்தனை சாட்டர்டே எபிசோடு வந்தாலும் நான் பயப்பட போறது கிடையாது,
இதுதான் என்னுடைய உண்மையான கேரக்டர், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் பேசிக்கிறேன், நான் எப்படி பேசணுமோ, நான் எங்க பேசணுமோ நான் அங்க நான் பேசிக்கிறேன், எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாதுன்ற ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு அட்டென்ஷனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த வீக்கெண்ட்ல இது வந்து ஒரு பேசு பொருளா மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் பண்றாரு. ஒரு பக்கம் அவர் அப்படி இருக்க, இன்னொரு பக்கம் முத்துக்குமரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கண்டென்ட் கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அருணுக்கு ஈக்குவலா ஒரு பக்கம் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காப்புல. அந்த கண்டென்ட் கொஞ்சம் ஓவர் டூவா போய் தான் ஒரு இடத்துல என்ன நடக்குது, தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணி இதுல ஜாக்லின் அவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது காலையில இருந்து அருணையும் முத்துக்குமரனையும் யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாரும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாங்க. ஈவன் தீபக் அருண் கிட்ட போய் அழுதாரு. என்னன்னு சொல்லி அழுதாரு, நீ சண்டை போடு, இந்த மாதிரி எல்லாம் வச்சு சண்டை போடாதான்னு சொல்லிட்டு ஒப்பாடு வச்சாப்புல. ஆனா ஜாக்லின் ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப இயல்பா அவங்களுடைய பாணியில ஹேண்டில் பண்றாங்க ரெண்டு பேருமே. இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதை சொன்னா நிறைய பேர் வந்து நம்ம மேல பாயிறாங்க, அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரனுக்கு இணையான ஒரு கண்டென்டரா வந்து நான் ஜாக்லினை பாக்குறேன். நிறைய பேருக்கு வந்து அதுல வந்து ஒரு பெரிய காண்டு, என்னது முத்துக்குமரனுக்கு இணையான ஒரு கண்டென்டர் ஜாக்லினா, என்ன சொல்றீங்க, ஏன்னா எப்படி உருட்டுற, ஏன்னா எப்படி பிஆர் வேலை பாக்குற, என்ன கிழிச்சாரு முத்துக்குமரன், என்ன கிழிச்சாரு? பேசுறதை தாண்டி முத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. பேசுறதுல கூட தனக்கு தேவையான இடத்துல மட்டும்தான் பேசுவாரு. அது அவரே சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றவன் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேரக்டர். நம்ம இந்த ஷோல கப்புக்கு உரித்தானவருக்கு நல்ல ஒரு பண்பு இருக்கணும் அப்படின்னா எவன் விக்டிமா இருந்தாலும் அவன் சைட்ல போய் நிக்கணும். தனக்கு தேவையானவங்க பக்கத்துல மட்டுமே நின்றுகிட்டு மத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் நின்று வேடிக்கை பார்க்கிறவன் வந்து நல்ல ஆண்மகன் கிடையாது. அந்த விதத்துல நம்ம முத்துக்குமரன் அந்த லிஸ்ட்ல நம்மளால எடுக்க முடியாது. ஜாக்லின் யாரு கூட எந்த விதமான முரண்பாடு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் போது முதல்ல போய் நிக்கிறாங்க. எதையுமே அவங்க வந்து எந்த பேகேஜும் கேரி பண்ணல. அதே மாதிரி முன்னாடி நாள் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து பின்னாடி நாள் அவங்க பேசல. யாருக்கு பின்னாடியோ புரணி பேசல. முத்துக்குமரன் புரணி மட்டுமே பேசுகிறார். மூஞ்சிக்கு முன்னாடி முத்துக்குமரன் பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரேர். ஜாக்லின் யார பத்தியும் புரணி பேசல, யார் மேலேயும் வன்மத்தை கொட்டல, யாரையும் பர்சனலா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணல. இவ்வளவு விஷயங்கள் வந்து ஜாக்லின் பண்ணாதப்ப எனக்கு அவங்க பெஸ்டா தெரியுறாங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப இது இருக்குதா, காலையில அருணுக்கும் ஜாக்லினுக்கும் நடந்த ஒரு வாக்குவாதத்துல ஜாக்லின் வந்து அருணை எப்படி ஹேண்டில் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து அந்த காலையிலேயே அந்த கோழை அப்படின்ற ஒரு மேட்டர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் எல்லாரும் வந்து பேசுறீங்க, நீங்க எல்லாம் அப்பனா நீங்க எல்லாம் கோழை மாதிரி இருக்கு உங்களை பார்க்கும்போது, ஏன்னா ஒருத்தனை ஹேண்டில் பண்றதுக்கு எல்லாரும் வந்து பேசுறீங்களே அப்படின்னும் பொழுது ஜாக்லின் உடனே அந்த இடத்துல என்ன பாயிண்ட் வைக்கிறாங்க, சண்டையே போடல, உன் கருத்துக்கு எதிர்கருத்து, அவ்வளவுதான். நான் லபதிபான் கத்துறதுக்கு இங்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் இப்படிதான் கூலா ஹேண்டில் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா நாங்கெல்லாம் கோழைதான், நீங்க பெரிய வீரன் தானே, ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்களே எத்தனை சாட்டர்டே எபிசோடா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு எந்த சாட்டர்டே எபிசோட நினைச்சோம் பயம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வீரர் தான் சார், நாங்க கோழை தான் சார் அப்படின்னு சொல்லி, இதான் நான் காலையிலேயே சொன்னேன், அவன் பொருள் எடுத்தே அவரை போடுறது. இன்னொரு இடத்துல அவன் பொருள் எடுத்தே போடுறது வந்து ஜாக்லின் எந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்துக்குமரன் மேனேஜரா இருக்கும் பொழுது அவரால் என்னெல்லாம் அங்கேயும் கூட அவருடைய டிசிஷன்ஸ் நிறைய இருக்கணும் அப்படிங்கறத அவர் வந்து விரும்பினார். பல இடங்கள்ல அவருடைய டிசிஷன்ஸ் வந்து வருது, சில இடங்கள்ல அப்போஸ் பண்ணி வேற கருத்து கொண்ட நபர்களும் பேசலாம். இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்வாப்பிங், இன்னைக்கு நடந்த ரெண்டாவது ஸ்வாப்பிங்ல பிக் பாஸ் வந்து ஒரு புதுசா ஒரு ட்ரிக் ஒன்று பண்றாரு. என்ன ட்ரிக், லேபர் டீம்ல இருந்து யாரை நீங்க ப்ரொமோட் பண்ண போறீங்க, யார மேனேஜர்ஸ் கூட சேர்க்க போறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை மேனேஜர்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட். அதே மாதிரி எந்த ஒரு மேனேஜரை டீப்ரமோட் பண்ணி லேபர்ஸ்க்கு நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை லேபர்ஸ் தான் எடுக்கணும். இப்படி அவங்களுக்குன்னு இருந்த அந்த அதிகாரத்தை மாத்தி விட்டோன்னே என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்து இவரு பவித்ரா உள்ள வராங்க, இங்க இருந்து முத்துக்குமரன் அங்க போறாரு. இது நடக்குது. சாரி, அருண் வராரு, இங்க இருந்து முத்துக்குமரன் அங்க போறாரு. சரிங்களா, இது நடக்குது. அருண் வந்து எல்லாரையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, முக்கியமா முத்துக்குமரன். ஏன்னா அருண் முன்னாடியே பிக்ஸ் பண்ணிட்டாரு, யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள வச்சு செய்யணும். முக்கியமா நேத்து மஞ்சரியை தான் நான் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதே ரஞ்சித் கிட்ட மஞ்சரி மட்டும் ஒர்க்கருக்கு வந்துட்டாங்கன்னா வச்சு செய்யணும் சார், பாவமே பார்க்க கூடாது. நம்ம சாட்டர்டே என்ன கேட்பாங்களோ நினைச்சு நம்ம பாவம் பார்க்கறதுனால தான் சார் நம்ம தப்பு பண்றோம், பாவமே பார்க்க கூடாது, வச்சு செய்யணும். சாட்டர்டே என்ன கேட்டாலும் பேசிக்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு டாஸ்க்னு சொல்லிட்டு போலையா, அது மாதிரி நம்மளும் சொல்லலாம்னு சொல்லி நேத்து மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சு அவ்வளவு ஓப்பனா பேசிட்டு இருந்தாரு அருண்.
இது நேற்றுக்கு நடந்த கதையா? இன்னைக்கு இதே மாதிரி முத்துக்குமரனையே நோண்டிக்கிட்டு இருக்காப்ல. முத்துக்குமரன் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு அப்படின்றத பாக்குறதுக்காக போறாரு. முத்துக்குமரன் அந்த லேபர் டீமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிரிகிரிப்பு வேலையை பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அதுல ஜாக்லின் உள்ள புகுந்து அதை தடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அதுவும் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் சொல்லிட்ட உடனே இவரு குடுகுடுன்னு போயிட்டு இவங்க டீம் கிட்ட என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த லேபர்ஸ் உடைய யூனியன் லீடரை சூஸ் பண்ணக்கூடிய அந்த உரிமையை நம்ம தான் வச்சிருந்தோம். இந்த முறை அந்த உரிமையை அவங்களுக்கே கொடுத்துருவோம், கொடுத்து பார்ப்போமே, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. நேத்து வந்து நீ தான் சொன்ன, இன்னைக்கு இப்படி சொல்றே, என்ன காரணம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, கொடுப்போமே, கொடுத்து பார்ப்போமே, எதனா டிஃபரெண்டா நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லையா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. மஞ்சரிக்கே டவுட் வந்துருச்சு. முத்து பேசுறதுல மஞ்சரிக்கே டவுட் வந்துருச்சு. ஜாக்லின் கண்டே பிடிச்சிட்டாங்க. ஜாக்லின் அப்பட்டமா முத்து அந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. முத்து என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காருன்றத ஓப்பனாவே சொன்னாங்க. உண்மைதான், அதுதான் உண்மை. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவனுக்கு வந்து பயம் வந்துருச்சு, எப்படியும் வந்து நம்மள அவங்க சூஸ் பண்ணிட போறாங்க, நம்ம அங்க போனா நமக்கு அட்லீஸ்ட் யூனியன் லீடர் போஸ்டிங்காச்சும் கிடைக்கணும், அதனாலதான் அந்த பெர்மிஷனை அவங்களே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மள வந்து நம்ம கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இதை நீங்க நம்ப கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட ஜாக்லின் எடுத்து வச்சாங்க. அதனால இன்னைக்கு இவங்க வந்து முத்துடைய வலையில மாற்றுறது அப்படிங்கிறது தப்பிச்சுது. ஜாக்லின் சொன்னது எல்லாருமே கேட்டாங்க, தப்பிச்சது. மீண்டும் வந்து முத்துக்குமரன் இதை பத்தி பேசும்பொழுது முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. சோ இப்போ வரைக்குமே அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது இவங்க கையில தான் இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன ரூல் போட்டாங்களோ அந்த ரூலே நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம். 3 பேரை நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்க, அதுல இருந்து ஒருத்தரை நாங்க சூஸ் பண்றோம் அப்படிங்கறத ரூல், அது அப்படியே இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சோ இது வந்து உள்ள நடக்கிற விஷயங்கள். ஜாக்லின் வந்து முத்துக்குமரனை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் வந்து நம்மளை வச்சு ஒரு கேம் விளையாடுறான்னு சொல்லிட்டு. வெளியில இந்த சைக்கிளிங் அப்படிங்கிற அந்த விஷயம் நடக்குது. அந்த சைக்கிளிங் நடக்கக்கூடிய இடங்கள்ல அவர் வந்து ஒத்த கையை விட்டுட்டு சுத்துறது, அது எல்லாருமே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வேகமா சுத்திட்டு விட்டுறாரு, சைக்கிள்ல இருந்து கையை எடுத்துடுறாரு. அது அந்த வேகமா சுத்தின அந்த ஒரு போர்ஸ்ல சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்ப அதை பார்த்துட்டு அருண் வந்து கேட்கிறாரு, பெடல்ல கை வச்சு சுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்றாரு பதிலுக்கு அப்படின்னா, நம்ம பிக் பாஸ் சொன்னது வந்து வீல் சுத்தணும் அப்படிங்கறதா, வீல் இப்ப சுத்திக்கிட்டு தானே இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை இவருக்கு வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் சொல்றாரு, பரவாயில்ல இருக்கட்டும் பாத்துப்போம், ஒரு ஃபன்னு தானே, ஒரு ஜாலி தானே அப்படின்ற மாதிரி பேசுறாப்புல. சோ அருணுக்கு அப்பத்துல இருந்து அது வந்து சரி அப்படின்னு படல, அவர் வந்து போயிடுறாரு. இதன் பின்னாடி முத்துக்குமரன் அவருடைய அட்ராசிட்டி எங்கெல்லாம் கொண்டு போறாரு அப்படின்னா, காலில் பெடல் பண்றது, ஒத்த கையில பெடல் பண்றது கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், சுத்திட்டு விட்டுறது, ரொம்ப அலட்சியமா, ரொம்பவே வந்து அது தெரியும் அவருக்கு, அவர் மேனேஜரா இருந்து போனவர், அது தப்பு அப்படின்றது அவருக்கு தெரியும். தெரிஞ்சே அவர் வந்து பாத்துக்கலாம், நம்ம எதனா வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே அவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது பிக் பாஸ் நோட் பண்றாரு. இந்த விஷயங்கள் முடிஞ்சிட்ட பிறகு வேணும் தான் பண்ணாரு, அவருக்கு தெரிஞ்சேதான் பண்ணாரு. இந்த ரவுண்ட் முடிஞ்ச பிறகு பேசுறதுக்காக எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப முத்துக்குமரன் வந்து, ஐயா நான் ஒரே ஒரு விஷயம் பேசிக்கலாமா, இந்த ஒரு படத்துல கூட எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும் பழைய படத்துல, அந்த கேரக்டர் மாதிரியே நடுவுல எந்திரிச்சு, ஐயா நான் ஒண்ணு பேசிக்கலாமா, ஒரு நிமிஷம் நான் எதனா சொல்லிக்கலாமா, என் கருத்தை நான் சொல்லலாமா, இப்படி யாருன்னா பேசிட்டு இருப்பாங்க, நடுவுல எந்திரிச்சு அவரோட இன்புட்டை போட்டுக்கிட்டே இருப்பார். இப்படிதான் வந்து நடக்குது. நடக்கும் பொழுது ஒரு விஷயத்த சொல்றாப்புல, உங்ககிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் மேனேஜர்ஸ் கிட்ட. என்ன கோரிக்கை அப்படின்னா, அந்த யூனியன் லீடர் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியை நல்லா நீங்க நோட் பண்ணணும். இவர் மேனேஜரா இருக்கும்போது அதை நாங்க தான் முடிவு செய்வோம்னு சொல்லி சண்டை போட்டாப்புல. அவர் அங்க போனதுமே ஓகே இது அவருடைய கேம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா அந்த கேம்ல ஒரு நியாயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்ன சொல்றாரு, அந்த யூனியன் லீடர் தேர்வு வந்து நீங்க 3 பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாம எங்களுக்கு அந்த உரிமையை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அது வசதியா இருக்கும். ஏன்னா எங்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் என்ன தெரியும், யாரு வந்து எவ்வளவு நேரம் ஓட்டி இருக்காங்க, அவங்க உடல்நிலை எப்படி இருக்கு, இப்ப அவங்க வந்து எப்படி இருக்காங்க, அவங்களால பண்ண முடியுமா முடியாதா, இது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். சோ நாங்க யூனியன் லீடருக்கு வந்து அது தெரியற பட்சத்துல அதன் பேஸ் பண்ணி நாங்க வந்து சைக்கிளை ஓட்ட வச்சுக்கிறோம், இந்த ஒரு விலக்கு மட்டும் எங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஜாக்லின் வந்து உஷாராயிட்டாங்க. நீ வந்து யார்கிட்ட வேணாலும் பேசிட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம் ரசா, ஜாக்லின் கிட்ட அது முடியுமா, ஏன்னா இன்னைக்கு முடியாதுன்றத ஜாக்லின் பல இடங்கள்ல காட்டியிருக்காங்க. ஜாக்லின் அந்த இடத்துல ரொம்ப கிளவரா யோசிச்சு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் ரூல் புக்கை எடுத்துட்டு வராங்க. ரூல் புக், அதாவது ஏன் அவங்க ரூல் புக் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா,
முத்துக்குமரன் வந்து எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் விதிகளுக்கு உட்பட்டு தான் நான் நடந்துப்பேன் அப்படிங்கறத சொல்வார். சோ அவனுடைய பொருள் அதுதான், ரூல்ஸை வந்து மதிக்கிறது, ஸ்ட்ராட்டஜி பண்றது. இது ரெண்டு தான் முத்துக்குமரனுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு அவனை போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஜாக்லின் வந்து அந்த ரூல் புக்கை எடுத்துட்டு வந்து இதை படிங்க. அங்கேயும் அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாப்புல ஜாக்லின் உடல, இதை படிங்க, ஹவுஸ்மேட்ஸ் அதாவது ஒர்க்கர்ஸா இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மேனேஜர்ஸ் தான் போடணும். ஒர்க்கர்ஸை வச்சு வீட்டினுடைய அந்த இயக்கம் வந்து சரிபட இயங்குறதுக்கு நீங்க எந்த மாதிரியான ரூல்ஸ் வேணாலும் போடலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ரூல்ஸ் வந்து நாங்க போட்டுக்கிறோம், நீங்க சொல்லாதீங்க நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நாங்க போட்டுக்கிறோம், நாங்க அதுக்கப்புறமா சொல்றோம். ரூல்ல இருக்கு பாத்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க முத்துவால அங்க பேசவே முடியல. மறுபடியும் பேச ட்ரை பண்ணும்போது மேனேஜர்ஸ் எல்லாம் ஒரே வார்த்தையா சொல்லிட்டாங்க, ரூல்ஸ் படிதான் நாங்க நடந்துப்போம், இஷ்டம் இருந்தா இருங்க இல்லைன்னா போங்கன்ற மாதிரி பேசி விட்டாங்க. அதனால முத்துக்குமரன் வந்து வாயை திறக்கலாம், அமைதியா உட்காந்துடுறாரு. இதுக்கப்புறமா தான் என்ன நடக்குதுன்னா, பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடா நீங்க ரூல்ஸை படிங்க. ஜாக்லின் தான் படிக்கிறாங்க, ஒரு பாயிண்டா வந்து 2-3 வாட்டி படிக்க வைக்கிறாரு. சோ அப்ப எல்லாருக்கும் தோணுன விஷயம் என்னன்னா, ஜாக்லின் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போல, அதனால பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு கலாய்க்கிறாரு. இப்ப முத்துவுடைய ஃபேன்ஸுக்கு அது ஒரு கண்டென்ட். பாத்தீங்களா, முத்து மேல கை வச்ச உடனே எங்க இருந்தெல்லாம் வந்து கால் வருது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இது அவங்களுக்கு. நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆக்சுவலா தப்பு பண்ணியிருக்கிறது நம்ம அண்ணன். எந்த அண்ணன்? இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வினராக சொல்லப்படக்கூடிய முத்துக்குமரன் அண்ணன். அண்ணன் கொஞ்சம் திமிரா சைக்கிள் ஓட்டினார்ல, அந்த திமிர்த்தனத்தை பார்த்துட்டு பிக் பாஸ் வந்து கடுப்பாகி சூடாகி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க சரியாக பெடல் பண்ணல, அதனால பாத்ரூம் ஏரியா இயங்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. ஏன்னா பாத்ரூம் ஏரியாக்கான சைக்கிளை தான் முத்துக்குமரன் ஓட்டியிருப்பாப்புல, ஸோ சென்ட்ரல்ல இருக்கிற சைக்கிள். அதனால பாத்ரூம் ஏரியாவை நீங்க யூஸ் பண்ண முடியாது, ரூல்ஸை மீறினால் இதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த விஷயம் சொன்ன உடனே முத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்ன பண்றதுனே தெரியல. நல்லா லாக் ஆயிட்டாரு அவர். லாக் ஆயிட்டு எல்லாரும் வச்சு செய்யறாங்க. அருண் சும்மா இருப்பாரா? அருண் வந்து அவர் பங்குக்கு எந்திரிச்சு, நான் அப்பயே சொன்னேன் அவர் சரி கிடையாது, அவர் பண்ற விஷயங்கள் சரி கிடையாது, நான் அப்பயே சொன்னேன், யாருமே என்னோட பேச்சை கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு. அவர் பண்ண இந்த விஷயத்தினால உண்மையாவே உழைச்ச அத்தனை பேருக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லி அருண் ஒரு பக்கம் பேச, இதுல முக்கியமான கேரக்டர் ஒருத்தவங்க நீங்க நோட் பண்ணும், தர்ஷிகா. இப்ப அருண் பேசுறான் அப்படின்னா அவன் அப்படித்தான். தர்ஷிகா வார்த்தை அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி சிவகுமார் கிட்ட நீங்க உப்பு போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னதுல இருந்தே தர்ஷிகாவுடைய வார்த்தை பிரயோகம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப மறுபடியும் முத்துக்குமரன் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயம் நடக்குது, இந்த விஷயத்துல வந்து எல்லாரும் முத்துவை திட்டுறாங்க, நல்லா பிரிச்சு மேய்றாங்க. அந்த விஷயம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு டிஸ்கஷன் வருது. முத்துக்குமரன் தன்னுடைய தவற உணர்ந்துட்டேன்னு சொல்லி அவரே சொல்லி, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நானே சைக்கிள் ஓட்டுறேன், யாருக்கும் நீங்க வந்து கொடுக்க தேவையில்ல, நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல சில பேர் வந்து அவரோட மன்னிப்பை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அவர் தான் மன்னிப்பை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாருல, நம்ம விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சிலரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு முத்துக்குமரன் செஞ்ச விஷயங்கள் பார்க்கும் பொழுது எப்படி தோணுச்சு அப்படின்னா, பியூரா அவர் வந்து சிம்பத்தி ஓட்டுக்காக ட்ரை பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீ ஒரு மிஸ்டேக்க பண்ணிட்டு இதுவே வேற ஒருத்தன் பண்ணியிருந்தா சும்மா இருந்திருப்பீங்க முத்துக்குமரன்? வாய்ப்பே கிடையாது. இதுவே இந்த மிஸ்டேக் அருண் பண்ணியிருந்தா எவ்வளவு பேசியிருப்பீங்க. ஆனா இவர் ஒரு தப்பு பண்ணுவாராம், சொல்றத மீறிய ஒரு விஷயத்த செய்வாராம், அதுல எதனா பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா இவர் உடனே சாரி கேட்பாரா, எல்லாருமே மன்னிச்சிடணுமா? என்னது இது, என்ன ரசா இது? சோ இந்த விஷயம் நடக்குதுங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. ஓகே, முத்து பண்ணது தப்பு தான், அதை வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. சாரி கேட்கிறாரு, சாரி நம்மளால ஏத்துக்க முடியாது. இல்ல முத்து சாரி வந்து எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல. முத்துக்குமரன் மேலும் தான் பண்ணாப்புல, நெக்கலா தான் பண்ணாப்புல, அது வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாது. நீங்க மன்னிப்பை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா தர்ஷிகா பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்ற ஒரு பேர்ல எல்லை மீறிய பேச்சு தான். அவர் கையால சமைக்கிறத நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதும், அவரால சமைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதும் ஒண்ணுதானே? இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்டிடியூட் தர்ஷிகா. இதே இடத்துல முத்துக்குமரன் இடத்துல விஷால் இருந்திருந்தால் இந்த தர்ஷிகா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. சோ இதே மாதிரியான கருத்துக்களை யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்ஷிகா சொல்றாங்க. அதை அவமதிக்கக்கூடிய விஷயத்த யார் செய்யறாங்க? ஒரு பக்கம் அருண், ஒரு பக்கம் விஷாலு, சௌந்தர்யா, இவங்க எல்லாருமே வந்து முத்துக்குமரனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க, அவர் ஒன்னும் ஓட்ட தேவை அப்படின்றாரு. சோ முத்து வந்து ரொம்ப
ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாப்புல. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அவர் வந்து ஃபீல் பண்றதா வந்து சுத்த டிராமா தான். ஆனா எல்லாரும் இதுதான்டா ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா முத்து மேல வன்மத்தை கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல ஜாக்லின் மட்டும்தான் முத்துவுக்கு ஆதரவான பேச்சுகளை பேசுறாங்க. கடைசி வரைக்கும் முத்துவுக்கு ஆதரவா அந்த இடத்துல நின்னது ஜாக்லின். ஜாக்லின் வந்து முத்துவை தனியா கூப்பிட்டு போய் ஒரு விஷயத்த கேக்குறாங்க. எல்லாரும் அவர் மேல வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அவன் சிரிக்கிறான், அவன் வந்து அவன் தப்பு பண்ணான்றத உணரல, அவன் ஒரு மாதிரி நெக்கலா சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாக்லின் வந்து தனியா கூப்பிட்டு போய் கேக்குறாங்க, நீ சிரிச்சியா அப்படின்னும் போது முத்துக்குமரன் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. என் பல்லே கொஞ்சம் லைட்டா எத்து பல்லு தான், நான் வந்து சும்மா பார்க்கும்போது உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், நான் உண்மையாவே வந்து நான் வருந்துறேன், என்னால இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து வருந்துறேன், என்னால எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வருந்துறேன், என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் இவ்வளவுதான் வரும், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இதுதான்டா சான்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப இவரும் புலம்புறாப்ல. எல்லாம் சிம்பத்தி தான், அது ஒர்க் அவுட் ஆகாது. நீ மிஸ்டேக் பண்ணினா அதுக்கான கூலியை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். காலில் சுத்துறதுலாம் நெக்கல் தானே, சரிங்க, கையில சுத்திட்டு விட்டது கூட மன்னிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். காலில் சுத்துனீங்களே ஒரு யாருமா அப்படி படுத்துக்கிட்டு, அதெல்லாம் எப்படி முத்து மன்னிக்கிறது? புரியுதுங்களா நான் சொல்றது? சோ இந்த மாதிரி பயங்கரமா ஜாக்லின் கிட்ட புலம்புறாரு. உடனே ஜாக்லின் வந்து சரி ஓகே, நீ வந்து உண்மையாவே நீ ஃபீல் பண்றனா நான் போய் அங்க பேசுறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் பேசுறாங்க. தர்ஷிகாவை எதிர்த்து நின்னதும் ஜாக்லின் தான். தர்ஷிகாவை அந்த இடத்துல எதிர்த்து நின்னதும் ஜாக்லின் தான். தர்ஷிகா சொல்றாங்க இல்லையா இந்த வார்த்தை, நான் வந்து அவன் சமைக்கிறது, அவன் மூலமா சமைக்கக்கூடிய சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுக்கு ஜாக்லின் சாப்பிடாத அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையா. இது அசிங்கம் தானே, உனக்கு தேவையா? ஜாக்லின் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வாய் விடலாமா? அப்படி சொல்லிட்டாங்க. ஒரே சேம் பப்பி சேமா ஆயிடுச்சு. இது முடிஞ்ச பிறகு பயங்கரமா புலம்புறாங்க தர்ஷிகா. என்ன திடீர்னு எல்லாம் நல்லவங்க வேஷம் போடுறாங்க, திடீர்னு வந்து எல்லாம் இது பண்றாங்க. இது திடீர்னு நல்லவங்க வேஷம் கிடையாது. இது முத்துக்குமரன் இடத்துல விஷால் இருந்திருந்தா தர்ஷிகா இதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதானே. இப்ப இது வந்து ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்லி இதை பெருசாக்கி இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. அவர் வந்து தான் செய்த தவறை உணர்ந்துட்டாரு, அதுக்கான பனிஷ்மெண்டா சைக்கிள் ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காரு. அதாவது சமைச்சு முடிச்சு நாங்க சொல்ற வரைக்குமே முத்துக்குமரன் சைக்கிளை ஓட்டணும் அப்படிங்கறதா மேனேஜர்ஸ் போட்ட அந்த ஒரு பனிஷ்மெண்ட். நைட்டு வரைக்கும் அவர் ஓட்டிட்டு தான் இருக்காரு. சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து நடந்த ஓவராலான விஷயம் என்ன அப்படின்னா, முத்துக்குமரனை ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று எதிர்த்து பேசக்கூடிய டேலண்டும் ஜாக்லின் கிட்ட அதிகமா இருக்கு. அருணையும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியும் ஜாக்லின் கிட்ட இருக்கு. பிரெயினா வந்து செயல்படக்கூடிய அப்படி ஒரு புத்திசாலித்தனமும் அவங்க கிட்ட இருக்கு. ஒரு கேமனுடைய புரிதல் முழுமையா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. பிளஸ் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது இதுதான் சாக்குன்னு அவரை வந்து ஒரு சில விஷயங்கள் பண்றாங்கன்னும் போது முத்துக்குமரன் ஜாக்லினை பத்தி எவ்வளவோ தவறாக பேசியிருக்காரு. ஆனா அது எதுவுமே ஜாக்லினுக்கு தெரியாது. தெரிஞ்சே இருந்தாலும் ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவா தான் அந்த இடத்துல நின்று இருப்பாங்க. உடனே இது வெளியில எப்படி எல்லாம் கட்டமைக்கிறாங்கன்னா, இவரு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாரு, இவங்க ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றாங்க அப்படின்ட்டு. இது சிம்பத்தி கிடையாது. இது வந்து சிம்பத்தி கிடையாது. சரி ஓகே, அவன் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டான், அதை வந்து அவன் வருந்துறான், அதுக்கான ஒரு பலனா வந்து நான் இதை செய்யறேன்னு சொல்லும் பொழுது போதுமே, இதுக்கு மேல எதுக்கு நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் தான் அது. அவங்க யாரா இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பாங்க ஜாக்லின். சீரியஸா இதை வந்து ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். முத்துன்றதுனால அவங்க அதை பண்ணல, அந்த இடத்துல அருணே இருந்ததுனால அதை தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இத்தனை நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, எத்தனை பேர் கூட சண்டை வந்தாலும் அவங்க கூட அடுத்த நாளே ஜாக்லின் வந்து மிங்கிள் ஆகி பழகுறது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த பர்சனல் வன்மம் அப்படிங்கிறது ஜாக்லினுக்கு துளியும் கூட கிடையாது. தர்ஷிகாவுக்கு இருக்கு. தர்ஷிகாவுக்கு நிறையவே இருக்கு. ஏதோ பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்றாங்க, முடியல. சோ இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்திலும் ஜாக்லின் என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. வெளியில விமர்சனங்களா வைக்கப்பட்ட பல விஷயங்களுக்கு ஜாக்லினே செருப்படி கொடுத்திருக்கிறாங்க. என்னால முடியும், நான் இது கிடையாது, என்னுடைய கெப்பாசிட்டி இதை கிடையாது, என்ன குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ ஜாக்லின் சொல்லியிருக்காங்க. இன்டெலெக்சுவலா இருக்காங்க, அந்த அதே சமயம் வந்து அவங்களுக்கு டாஸ்கினுடைய புரிதல் இருக்கு, ஒருத்தரை பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டேலண்ட் இருக்கு, நிதானமா ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு டேலண்ட் இருக்கு. முத்துக்குமரன் தனக்குன்னு ஒரு பிரச்சனை போது மட்டும் தான் பேசுவாரு, மத்தவங்களுக்காக இது வரைக்கும் முத்துக்குமரன் பேசுறது கிடையாது. அன்டில் அன்லெஸ் அவருக்கு தேவையான ஆட்கள், உதாரணத்துக்கு மஞ்சரிக்கா இருக்கட்டும், சாச்சனாவுக்கா இருக்கட்டும், இதை தாண்டி முத்துக்குமரன் பெருசா யாருக்காச்சும் சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரான்னு கேட்டா இல்ல. ஆனா ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள தன்னை கீழே போட்டு மிதிச்ச அத்தனை பேருக்காகவும் நின்றுருக்காங்க. தீபக்ல இருந்து, அருண்ல இருந்து, முத்துக்குமாரன்ல இருந்து, சாச்சனால இருந்து, சௌந்தர்யால இருந்து, ராணவுக்காக கூட நின்றுருக்காங்க. இதுதான் ஜாக்லின். சோ இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு மாய பின்பத்தை ஒருத்தர் மேல கட்டமைக்கிறத விட்டுட்டு கம்பேர் பண்ணி பாருங்க.
இவங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்க, இன்னைக்கு இவர் என்ன பண்ணல அப்படிங்கறத கம்பேர் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷன் வந்து கிடைக்கும். ட்விட்டர்ல பயங்கரமான ஒரு கேன்வாஸ் போய்கிட்டு இருக்கு ஃபேட்மேன் மூலமா. முத்துக்குமரன் ஆர்மியில போட்டு வெளுன்னு வெளுத்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. நல்லா ஜிங் சங் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அடிக்கட்டும், என்னதான் நடக்குதுன்றத பார்ப்போம். சோ இதுதான் ஓவராலா நேற்றுக்கு நடந்த விஷயங்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாக்லின் அவர்கள் டாப் 5ல போவாங்க அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் தான். ஜாக்லினுக்கு கப்படிக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். அதோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.